டேட்டா கேபிள் கிரிம்பிங். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த டேட்டா கேபிள் கிரிம்பிங் வந்து ஏன் அவசியம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த யூடியூப் கேபிள், அது லேண்ட் கேபிள் இருக்கு இல்லையா, இந்த கேபிள் ஆனது பயன்படும். இது வந்து டீலிங்கோட கேபிள். இந்த கேபிள் மூலமாக நம்ம வீட்டில் ஒரு ரவுட்ரு இருக்குங்களே, அது ரவுட்டர்லேருந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு வைஃபை ரிப்பீட்டர் போடணும் அப்படின்னா இந்த டேட்டா கேபிள் அவசியம் தேவை. இந்த கிரிம்பிங் அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி பண்ணி கொடுத்தா தான் அடுத்த இடத்துக்கு வைஃபைவே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். வைஃபை எக்ஸ்டெண்டர் பார்த்து சொன்னால் ஒரு RJ45 ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஐஓ. அதை ப்ளக் பண்ணி விட்டாக்க பவர் சப்ளை கொடுத்தா ரிப்பீட் பண்ணும். ரவுட்டர்லேருந்து இந்த கேபிளை 2 சைட்லையும் லிங்க் பண்ணால் போதும். லிங்க் பண்ணி அந்த வைஃபை ரிப்பீட்டரை யூஸ் பண்ணலாம். சிசிடிவி கேமரா வேலைக்கும் பார்த்து சொன்னாக்க ஐபி கேமராவை நாம் யூஸ் பண்ணி நம்ம யூனிட் போட்டு தர்றோம் அப்படின்னு சொன்னால் ஐபி கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கிரிம்பிங் வந்து அவசியம் தெரிஞ்சிருக்கணும். டேட்டா ரேக் போட்டு அதில் ஐஓ யூனிட்லாம் போட்டு செய்யலாம், ஓகே. இந்த கிரிம்பிங் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒரு டெஸ்டிங்காக இருந்தால் சரி, ரன்னிங் பண்ணுறதுக்கோ, ஒரு ஐபி கேமரா ஐபி கேமரா RJ45 லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோ தானேங்க. ஸோ இந்த கிரிம்பிங் அவசியம் தேவை. எப்படி கிரிம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட், இது வந்து நட்டாக்க RJ45 கிரிம்பிங் டூலு. இதில் இந்த கட்டிங்கில் இந்த கட்டரை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு அப்படி சுற்றி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இழுத்த கைக்கு வந்துடும். அதாவது இந்த ஸ்லீவ் வந்து பிச்சுக்கும். இதுக்கப்புறம் இதை வரக்கூடிய இந்த அதாவது நார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த நாரை கட் பண்ணி எடுத்துடணும். இந்த உள்ள இன்சைடில் பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி ஒரு டிவைடர் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த 4 பேரையும் தனித்தனி பிரிக்கிற மாதிரி டிவைடர் கொடுத்துருப்பாங்க. இந்த டிவைடரையும் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. கட் பண்ணும்போது இந்த நம்ம கேபிளை கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. கொஞ்சம் ரைட்டாக இழுத்து விட்டால் அப்படி வெளில வந்துடும். சரியாங்க, வந்துடும். இதை எப்படி கனெக்ட் பண்ணுனாக்க, இது நெட்டில் போய் எங்கே போய் சுற்றினாலும் ஈஸியாக கிடைக்கும். இந்த எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமானது. இதை நல்லா இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இதை நல்லா இப்படி நீய விடணும். இதுக்கு ஒரு கனெக்டிங் ஒரு கலர் கோடிங் இருக்குது. ஆரஞ்சு ஒயிட்டு ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வரும். செகண்ட் பார்த்துக்க சொன்னால் க்ரீன் ஒயிட்டானது வரும். இந்த கிராஸ் ஓவர்லாம் இருக்குது. அந்த கிராஸ் ஓவர் பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போது ஜஸ்ட்டு நார்மலாக எப்படி இதை கனெக்ட் பண்ணுவாங்கிறதான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். இது நார்மல் கிரிம்பிங். ஆரஞ்சு ஒயிட் ஆரஞ்சு, க்ரீன் ஒயிட்டு க்ரீனு, அப்புறம் ப்ளூ ஒயிட்டு ப்ளூ, அப்புறம் ப்ரௌன் சொல்லிட்டு கனெக்ஷன் அதை பண்ணணும். முதல்ல இந்த மாதிரி வயரை எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி நீவி விட்டுணும். நீவி விட்டுட்டு இங்கே பாருங்க, ஆரஞ்சு ஒயிட் ஆகிருக்கா, சரியாக வச்சாச்சு. அப்புறம் க்ரீன் ஒயிட் மூணாவதா, நாலாவதா ப்ளூ ஒயிட், ப்ளூ அப்புறம் ப்ளூ ஒயிட், அந்த வரிசை. அப்புறம் க்ரீனு, ப்ரௌன் ஒயிட்டு ப்ரௌனு. இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பக்கவை நீவி விட்டுணும். நீவி விட்டுட்டாக்க இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். ஆரஞ்சு ஒயிட்டு ஆரஞ்சு, க்ரீன் ஒயிட்டு ப்ளூ ஒயிட்டு, க்ரீனு ப்ரௌன் ஒயிட்டு ப்ரௌனு. இப்படி பண்ணிவிட்டு இந்த டூல் எடுத்துகிட்டு இதை கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதை நாம் கட்டிங் பண்ணணும். இப்படி கட் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு வரிசையாக கிடச்சிரும். இந்த பின் எடுத்து நாம் ஜஸ்ட்டு இதில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணால் உள்ள எல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீவ் வந்து இதோட லாக்கிங் இருக்கு இல்லையா, இந்த லாக்கில் போயிட்டு லாக் ஆகணும். அந்த மாதிரி உள்ள நல்லா இன்சர்ட் பண்ணணும். லாக் ஆகிடும். லாக் ஆகிற மாதிரி உள்ளே போயிடணும். இப்போ கிரிம் பண்ணும்போது இது போய் லாக் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த டூலில் ஜஸ்ட்டு இந்த மாதிரி உள்ள விட்டு ஒரே அமுக்கு தான். ஓகே, இப்போ கிரிம்பி முடிச்சு
இது எப்படி சரியாக வேலை செய்தாலும் சொல்லிட்டு இப்போ செக் பண்ணிடலாம். டேட்டா கேபிளோட கேபிள் டெஸ்டர் நம்ம சரியாக வந்து கிரிம் பண்ணிருக்கோமா இல்லையா சொல்லிட்டு செக் பண்ண முடியும். இதில் வந்து ஒரு 8 லைட் இருக்கும், G நோட் இருக்கும், இந்த மாதிரி ஒரு அமைப்பான கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் ஒரு வாட்டி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் லைட் ஆனது பிளிங்க் ஆகும். ஸோ இது வேலை செய்ய சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். இந்த கேபிள் கிரிம்பிங் எப்படி நாம் சரியாக பண்ணியிருக்கோமா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். இது வந்து நட்டக்க RJ45 போடலாம், RJ11 போடலாம். அதில் புரியுதாங்க? RJ45க்கான அந்த இதில் நாம் ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கிட்ட இது RJ45 இதை வந்து நட்டக்க ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணால் இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படியே வரிசையாக 1 2 3 4 5 6 7 8 சொல்லிட்டு வரிசையை காட்டும். இந்த மாதிரி 2 சைடு கிரிம் பண்ணதுக்கப்புறம் இந்த கேபிள் டெஸ்ட் வழியாக நாம் டெஸ்ட் பண்ணவே தெரியும் சரியாக நம்ம கிரிமிங் பண்ணியிருக்கோமா இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்க. 1 2வது பார்த்துனாக்க ஒரு வேளை நீங்கள் மேலே சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கான்னு சொன்னாக்க சுவிட்சில் இந்த கேபிள் டெஸ்ட்டில் இந்த வர ஸ்ட்ரைட்டாக சொருனாவே தெரியும் ரைட்டு வரிசையாக இருக்கும். சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருந்தா ஆனால் எல்லாமே எரிச்சு சொன்னால் கேபிள் சரியாக தான் இருக்குது சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே. இந்த டேட்டாக்கள் கிரிமிங் டூல் அவசியம் தேவை. RJ45 பின்னு இது வந்து நட்டால் ஒரு 5 ரூபா மதிப்புள்ளது டீலிங் பின்னு. இந்த கேபிள் டெஸ்ட் அவசியம் தேவை. இந்த கேபிள் டெஸ்ட்டானது ஒரு 200 250 ரூபா இருக்கும். நீங்கள் இந்த திருச்சி மாதிரி இடத்துல திருச்சியே சூப்பராஜில் கிடைக்கிது. இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விசாரித்து பார்த்து வாங்கிக்கலாம். ரைட். ஓகே. இது போன்ற எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட டேட்டா கேபிள் சம்மந்தப்பட்ட CCTV கேபிள் சம்மந்தப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பெறுவதற்கு நம்மளோட எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒரு பதிவும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு சேரும். நன்றி.